சீன தத்துவஞானியான கன்பூசியஸின் சுருக்கமான அறிமுகம். காலம் கன்பூசியஸ் கிமு 551 செப்டம்பர் 28 அன்று பிறந்தவர் என்று கருதப்படுகிறது. இவர் சுமார் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிறப்பிடம் இவர் சீனாவின் யூ என்ற இடத்தில் பிறந்தார். தற்போது ஷாண்டாங் மாகாணம். தத்துவம் இவரது போதனைகள் கன்பூசியஸ் நெறி கன்ஃபியூஷியனிசம் என்று அறியப்படுகிறது. இது சீனாவில் ஒழுக்க நெறி மற்றும் தத்துவ அமைப்பாக மிகவும் ஆழமாக வேரூன்றியது. தத்துவ ஞானிகளில் பிதாமகர் என்று போற்றப்படுபவர். இவரது போதனைகள் தனிப்பட்ட ஒழுக்கம், சமூக உறவுகள் மற்றும் அரசாங்க நிர்வாகம் ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. கன்பூசியஸ் நெறியின் அடிப்படை மனித சமுதாயத்தில் ஒழுங்கு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகும். இவரது முக்கிய கோட்பாடுகளில் சில: 1. ஜென் பை ரென், மனிதாபிமானம் பை நல்லதன்மை. இது மனித இயல்பில் இருக்கும் நல்லெண்ணம், கருணை, அன்பு, மற்றவர்களிடம் இரக்கம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. ஒருவர் ஜென் பண்புடன் இருந்தால் அவர் பிற மனிதர்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வார். 2. விலங்குகள் பை சரியான நடத்தை. சமூகத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சரியான ஒழுக்க விதிகள், மரபுகள் மற்றும் சடங்குகள் ரிச்சுவல்ஸ் ஆகியவற்றை குறிக்கிறது. குடும்பம், சமூகம் மற்றும் அரசாங்கத்தில் ஒவ்வொருவரும் தத்தம் நிலையிலிருந்து செய்ய வேண்டிய கடமைகள் மற்றும் மரியாதையை குறிக்கிறது. உதாரணமாக, மகன் தந்தையிடமும் குடிமகன் ஆட்சியாளரிடமும் நடந்து கொள்ள வேண்டிய முறை. 3. ஒழுக்கமும் அறிவும். கல்வி மற்றும் சுய ஒழுக்கத்தின் மூலம் மட்டுமே ஒரு நல்ல குடிமகனாக உருவாக முடியும் என்று கன்பூசியஸ் வலியுறுத்தினார். அவர் நல்லதை செய்ய ஆசைப்பட்டாலே தீய குணங்கள் ஓடிவிடும் என்றும் ஒழுக்கமுள்ளவன் கவலைப்பட மாட்டான் என்றும் போதித்தார். 4. 5 அடிப்படை உறவுகள். சமூக நல்லிணக்கத்தின் அடித்தளமாக கீழ்க்கண்ட 5 உறவுகளில் உள்ள ஒழுங்குமுறையை அவர் வலியுறுத்தினார். 1. ஆட்சியாளர் மற்றும் குடிமகன். 2. தந்தை மற்றும் மகன். 3. கணவன் மற்றும் மனைவி. 4. மூத்த சகோதரன் மற்றும் இளைய சகோதரன். 5. நண்பர் மற்றும் நண்பர். இந்த உறவுகளில் ஒரு தரப்பினர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கன்பூசியஸின் பொன்மொழிகள். சில எடுத்துக்காட்டுகள்: உண்மையான அறிவு என்பது நமக்கு தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் ஏற்றுக்கொள்வதே. நல்லதை செய்ய ஆசைப்பட்டாலே போதும். உங்களுடைய தீய குணங்கள் எல்லாம் ஓடிவிடும். ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. அறிவாளியாக இருந்தால் குழப்பமே வராது. துணிவு உள்ளவனாக இருந்தால் அச்சமே வராது. நாம் செய்த நல்ல விஷயங்கள் என்றும் நிலைத்து நிற்கும். கன்பூசியஸின் போதனைகள் சீன கலாச்சாரம், அரசாங்கம் மற்றும் கல்வி முறையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மிக ஆழமான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவரது சிந்தனைகள் இன்றும் உலகம் முழுவதும் மதிக்கப்படுகின்றன.